ஹாய், இன்னைக்கு வந்து டே 5 கிளாஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிட்ஸில் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் பார்ப்போம். ஓகேவா? நார்மலாக வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ் பார்த்தோம். இது வந்து கிரிட்ஸ் லைன்ஸ் போட்டு செக்குடு மாதிரி போட்டு அதில் ஃபில்லிங்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மால் செக்குடாக போட்டுக்கிட்டால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக லைன் வரலைன்னா இந்த மாதிரி டாட்டர் லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி இந்த அளவுக்கு செக்குடு இப்போ இந்த போடுற டிசைனுக்கு ஓகேவா? நான் இந்த செக்குடை ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போது இந்த கிராஸில் வந்து போட்டுக்கலாம் லைன்ஸ். ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி செக்குடு லைன்ஸ் வந்து வரணும். ஓகேவா? நீங்கள் பேப்பரை திருப்பிலாம் செக்குடு வந்து போடக்கூடாது. எந்த வாட்டத்தில் வச்சுருக்கீங்களோ அப்படியே தான் உட்காந்து நீங்கள் வந்து கோன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு இந்த டிசைன் வந்து இந்த சைடு போடணும் அப்படின்றதுக்காக பேப்பரை வந்துட்டு இப்படி திருப்பிட்டு லைன்ஸ் வந்து இப்படி போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கையில் இப்படி போடும்போது அவங்க இப்படி கை கொடுத்துருவாங்க. நம்ம இப்படியே தான் பிடிச்சி போடணுமே தவிர நம்ம அதுக்கேற்ற மாதிரி திருப்பி போட முடியாது. அப்போ நீங்கள் பேப்பரில் போடும்போதுமே எந்த சைடு வச்சுருக்கீங்களோ அதே சைடில் வச்சு தான் எல்லா டிசைனுமே ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இது திருப்பியோ இல்லை இப்படியோ அப்படிலாம் வச்சு லைன்ஸோ எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நான் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி செக்குடு போட்டோம். இப்போது இது என்ன மாதிரி டிசைன் போடலாம் அப்படின்னா, ஒரு இந்த சென்டரில் டாட் வச்சு ப்ரெஷர் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இந்த சைடு லைட்டாக இந்த சைடு லைட்டாகவும் இப்படி டிப்பை வச்சு இழுத்து விட்டால் மட்டும் போதும். நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து மெகந்தி வைக்க வேண்டாம். ஓகேவா? இப்போ டாட் வச்சுட்டு இந்த சைடும் இப்படி இழுத்து விட்டால் போதும். இது வந்து நார்மலாக நம்ம அப்படியே போடுறது. உங்களுக்கு வந்து சென்டர் டாட் வச்சு போடுறது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகேவா? சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. சைடு லைட்டாகவும் ஆப்போசிட் சைடு லைட்டாகவும் இப்படி இழுத்தா போதும். உங்களுக்கு இந்த செக்குடு லைன்ஸ் வந்து நீங்கள் மெகந்திலாம் போடும்போது பார்த்துருப்பீங்க. நான் இதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நான் காட்டுறேன். சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. ஜூமில் வேணாலும் காட்டுறேன். ஓகேவா? சென்டரில் டாட் வச்சுட்டு இந்த சைடு வெறும் டிப்பை மட்டும் தான் நான் வந்து மூவ் பண்ணி விடுறேன். ஓகேவா? சென்டர் டாட் வச்சுக்கோங்க. இந்த சைடு லைட்டாக ஆப்போசிட் சைடு லைட்டாக. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சென்டரில் டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கிளாஸ் எண்டில் நான் இந்த கிளாஸோட எல்லா இதுவுமே சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கையில் வந்து எப்படி மெகந்தி போடணும், எப்படி உக்காந்துட்டு எந்த மாதிரிலாம் மெகந்தி போடணும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லிடுவேன். நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களை நான் வந்து கைட் பண்ணுவேன். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா இது கரெக்ஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணுவேன். உங்களுக்கு மிக்ஸாலஜி எல்லாமே வந்துட்டு பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுனால இது எல்லாமே அதில் கவர் ஆகும். இல்லை நான் இதை பேசிக் மட்டும் நான் இதை வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பார்த்து ப்ராப்பராக போடுங்க. என்ன பாக்ஸ் போட்டிருக்கணும் அது மாதிரி பாக்ஸ் போட்டு அதில் டெய்லி 1 hour மெகந்திக்கு அப்படின்னு சொல்லி டைம் ஒதுக்கிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய செக்குடாக போட்டுடலாம். இதையுமே நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக வீடியோ வரும். ஓகேவா? நம்ம ஹம்ப் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு பேசிக்கில், அதை தான் நம்ம இங்கே போட போகிறோம். என்னென்னா ரொம்ப குட்டியாக ரொம்ப லென்த்தாக போடாமல் ஷார்ட்டாக போட போகிறோம்.
நான் எப்படி வீடியோவில் போடுறேனோ அதே மாதிரியே போடுங்க. உங்களுக்கு இது மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போ வந்து இந்த சைடில் வந்துட்டு ஹம்ப் போடணும். நான் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே என்ன டிசைன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஸ்ப்ரில் மட்டும் கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு இதை சுற்றி ஹம்ப்பு, சென்டரில் ஒரு வைன்ஸ், 2 டாட். இந்த டிசைன் ஃபுல்லாகவே இப்படி தான் கம்ப்ளீட் ஆகும். இதில் பாதி இருக்கிறதுனால நம்ம பாதி சர்க்கிள் இருக்கிற மாதிரி தான் வரையணும். வரைஞ்சிட்டு ஓகேவா, இது மாதிரி ஃபுல் டிசைனுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, நான் இப்போ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேர்ட் ஒன் வந்து பார்த்துடலாம். இதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய செக்கடாகவே போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு நான் என்ன இதில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, வைன்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்சு நம்ம வந்து பேசிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல, இதுதான் இது ஃபுல்லாகவே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் சைட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டு சைடுக்குமே வரும். ஓகேவா, நான் இந்த மாதிரி ஃபுல் லைன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒன் சைடு ஃபுல்லாக இருக்கிற லைன்ஸ் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகேவா, இந்த சைடுக்கு இந்த சைடு இருக்கிற எல்லா லைனுமே இதே மாதிரியே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒன் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்போசிட்ஸ் இருக்கிற லைன்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ பார்த்து பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் ரெண்டில் நீங்களும் சூப்பராகவே மெஹந்தி போட ஆரம்பிச்சிடுவீங்க. இதையும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துலையுமே சென்டரில் டாட். உங்களுக்கு இந்த மாதிரி டாட் வைக்க வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, இந்த 3 டிசைனும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து சாமாரி கிரியேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். அந்த பேஜுக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம், பிக்சர்ஸ் சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, டவுட் கிளியர் பண்ணுறேன். இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு.
நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் மெஹந்தி கற்றுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.